ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 184 எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லைக் போட்டு இந்த வீடியோக்குள்ள வந்து வாங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் நம்ம போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவுமே ஆபத்தான இடம், ஸ்டார் டொமைனில் ஆபத்தான இடமான அபைஸ் பிளேஸ் மாதிரி இந்த பிளேஸ் வந்திருப்பான். அதுலேருந்து ஒரு எனர்ஜி ரொம்ப கொட்டூரமாக இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாலும் பார்த்து நான் உள்ளே குதிக்க ஆரம்பிச்சிடறேன் அந்த இடத்துல. அங்கே இருக்கிற எனர்ஜி ஃபுஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸ்டார் பிளேஸோட ஃபார்பிடன் ஏரியாக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உள்ள எப்படி இருக்குன்னு தெரியும், நான் எப்படி இருந்தாலும் பார்த்தாகணும். இது மொத்தம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா காட் பார்த்து அழிஞ்சது உருவானது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எட்டர்னல்ஸ், அதாவது பூமியை சேர்ந்த ஹீரோஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்குன்னு ஒரு சுவர் கட்டி உள்ளக்கிற எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஃபர்பிடான கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க யாராலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் வர எனக்கு அந்த கொட்டூரமாக இருந்திருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீனியர் மூலியமாக தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற ஸ்வாட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோஸை பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. நான் கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சோம்னா அந்த இடத்துல இந்த கல்லறைகள் எல்லா ஸ்வாடம் இருந்தாலும் ஒரு ஸ்வாடம் அங்கே இருக்காது. அந்த இடத்துல அப்பாய்ஸோட அந்த பிளேஸ்க்கான கதவு பார்த்தீங்கன்னா தந்திருக்கும். ஹீரோ நினைக்கிற அந்த இடத்துல அந்த ஒரு ஷாட் கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சீனியர் கொடுத்தாலும் அவர் கொடுத்த கண்களை யூஸ் பண்ணும்போது இந்த இடம் 3ஆக பிரிகிறாங்க. அவுட்டர் லேயர், சென்டர் லேயர், இன்னர் லேயர், 3 லேயராக பிரியுது. அப்படிங்கிற விஷயத்தை பற்றினா ஹீரோ தெரிஞ்சிருக்கிறான். சரி, ஓகே, கண்டிப்பாக நான் உள்ளே போய் நான் அடுத்த இடத்துல ஹீரோவை நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹெல் மாதிரியாக இருக்குது அந்த இடத்துல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரியேச்சர், அபைஸ் பவரோட கிரியேச்சர் வந்துருக்கு. ஹீரோ கொண்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஆபத்தான இடத்துல. என்னதான் 2 ஸ்டார் கவுண்ட் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சண்டை போடுவோம். திடீர்னு உள்ளேருந்து ஒரு கை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற மாஸ்டர் எல்லாமே ரொம்பவுமே ஆபத்தான இருக்கிறா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அவனும் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து அந்த அட்டாக்கை எல்லாத்தையும் திரும்ப டிஃபைன் பண்ணிருக்கான். அடிச்சு பார்த்தா அந்த மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொண்டு இருப்பாங்க இடத்துல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போனிட்டு இருக்கேன். அந்த பவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கட்டத்தில் ஹீரோ முன்னாடி பார்த்தோம் ஒரு டிராகனே பார்த்தீங்கன்னா இடத்துல வந்திருக்கு. அபைஸ் போன் டிராகன். அந்த டிராகன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு ஹீரோ முன்னாடி. ஸோ இது கூட சண்டை போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் நான் சீக்கிரமாக முடிச்சவன எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா விட்டாமல் சண்டை போட்டுருக்கான். அந்த பக்கம் நாடனா அந்த டிராகனு பார்த்தா அது பக்கம் சண்டை போட்டுருக்க. ஹீரோவும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இதை முடிச்சுட்டு ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஸ்வாட்ல பவர் கேதர் பண்ணி அந்த டிராகனை போட்டு தள்ளுவான். அதனால அந்த பிளாஸ்ட் அடிக்கும் பாருங்க. அதனால ஹீரோ எங்கேயோ ஒட்டச்சீரை பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ இப்படியே பார்த்தா அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது சென்டர் பிளேஸ் அந்த அபைஸோட சென்டர் பிளேஸ். அந்த அபைஸோட சென்டர் பிளேஸ் யாரோ ஒருத்தர் அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னடா அந்த இடத்துல ஒரு பொண்ணு எனக்கு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு எனக்கு பசிக்குது, இனி எனக்கு சாப்பாடா வேணும் அப்படின்ற மாதிரி அவளை கத்திட்டு இருக்கா. ஏடான்னு பார்த்துருக்கு. அவ்வளோ பார்த்தீங்கன்னா அபைஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஹீரோக்கு புரியுது. அவ்வளோ ஒரு ஃபாலன் ஏஞ்சல் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவெடுத்து நின்றுட்டு இருக்க. நான் அவனை சாப்பிட போட்டுருக்கேன். திடீர்னு சைட்ல இருந்து வந்த ஒரு அட்டாக் உய்யால அவளை அடி பொத்து விட ஆரம்பிக்கிறதுல அப்படியே ஒரு இடத்துல அவளை பார்பிக்யூ பேர் கத்தியில குத்தி பார்த்தீங்கன்னா தூக்கி நின்று இருக்காரு. ஹீரோ இவர் தான் அந்த இடத்துல ஹீரோன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையா இருக்கா. அந்த இடத்துல அந்த ஏஞ்சலை கொண்டு அவகிட்ட இருக்கிற அபைஸ் பவர் அந்த பிளட் வச்சு எல்லாத்தையுமே ஸ்வாட்ல பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அபைஸ் பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சரியா ஷாக்ல இருக்க. அப்சர்வ் பண்ண பாப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோவே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற இடத்துல இவர் ஏன் அட்டாக் பண்ணுறது சிங்கர் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கான்ட்டு. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஸோ அவர் அவரோட ஸ்வாட் டெக்னிக் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோ நினைக்கிறான் இவர் பவர் அதிகமாக இருக்குது, ஸ்பீட் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அவரோட ஸ்வாட் டெக்னிக் எனக்கு ரொம்பவுமே ஃபெமிலியராகவும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவர் யாராக இருப்பாருன்ட்டு ஹீரோ யோசிச்சிருக்கான். அந்த இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் காதில் வேலை போல விட்டாமல் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் புரியுது அது வாரியர் டெம்பிளோட ஸ்வாட் காட் சீனியர் அவருங்கிறது புரியுது. அந்த கல்லுல கோடு போட்டார்ல அவரு சீனியர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி உனக்கு கத்திட்டு இருக்கா. அது நான் உலகத்துல வந்திருக்கேன், என்ன பாருங்க அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏஞ்சலை கொண்டு அதோட பப்பரை பார்த்தீங்கன்னா சீனியர் எடுத்திருப்பார் இல்லையா. அப்புறம் புரியுது
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ற சுத்தி கேதர் பண்றான், அவரும் அட்டாக் பண்றாரு. 2 பேரும் ஒரே ஒரு டெக்னிக் வாரியர் டெம்பிள் அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே டெக்னிக் அடிக்க ஆரம்பிச்சு 2 அட்டாக்கு மோத ஆரம்பிச்சு அவரோட மாஸ்க் ஒட்டஞ்சு போயிட்டு அவர் கண்ணு எல்லாம் ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போதான் வந்து ஹீரோக்கு வந்து புரியுது இந்த இடத்துல. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சீனியரே கொஞ்சம் முழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு. அவரு பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிறாரு. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு நம்ம ஸ்டார் சீனியர் பார்த்தீங்கன்னா சீனியரி வந்து பேசுறாங்க இடத்துல. நம்ம ஸ்டார் சீனியர் சொல்லுற இடத்துல இந்த மாதிரி சீனியரி தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து அபைஸ் பவர் யூஸ் பண்ணாது. எனக்கு புரியுது நீ அதை யூஸ் பண்ணி உனக்குள்ள அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிறன்ட்டு. ஆனால் அபைஸ் பவர் கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் வந்து மேனுக்குலேட் பண்ணிடுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாராவது ஒருத்தர் அந்த அபைஸை கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவரும் கிளம்பியிருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அபைஸோட பவர் தாக்க முடியும் சாக ஆரம்பிச்சுட்டு இருக்க. ஸோ அப்படியே ஒரு கேப்டன் செத்தவனே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் அறிவிப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சாக ஆரம்பிக்க யாராலும் தாங்க முடியாது இந்த இடத்துல. ஸோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடு விட்டுறாதரா, கண்டிப்பாக வந்து நீ வந்து வந்து நீ வந்து பண்ணி அப்படியே அந்த டீமோட கடைசி ஆளுமே சாகும்போது வந்து தயவுசெய்து மன்னிச்சு என்னால் இதுக்கு வர முடியலன்ட்டு எல்லாருமே கொய்யால தண்ணியால ஸ்வாட் எடுத்துட்டு அபேசை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்வாட் எடுத்து அபேசை கொள்ள அனுப்புற. ஸோ எக்கச்சக்க அபேசை கொள்றான் பார்த்தா அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அபேசை கொள்ளணுங்கிறத மாதிரி அபேசை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வளர ஆரம்பிச்சிட அந்த இடத்துல. அவர் வந்து ஒரு கான்சியஸ்லேயே கட்டாய இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அபேசை வந்து கொண்டுகிட்டு இப்படியே வந்துகிட்டு இருக்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இந்த எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து புரிய இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் இங்கே இருக்கிற அபைஸை கண்டிப்பாக நான் கொன்னோணும் அப்படின்ட்டு அவர் அட்டாக் பண்ண போயிடலாம். அந்த இடமும் ஒட்டஞ்சிரு பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் லேயர் அதாவது சென்டர் லேயர் கிட்ட வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கு வந்து அபைஸ் அனுப்பிச்சிருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவர் நினைக்கிற இடத்துல ஸோ யாராவது ஒருத்தர் இந்த அபைஸ் பவரை கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள சீல் பண்ணது ஆகணும், அது நானே பண்ணுறேன் அப்படின்ற அவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி கத்தி எடுத்து கீழே குத்துவா இருப்பாருங்க இந்த இடத்துல. ஸோ அவர் கேட்டுப்பாரு நம்ம ஸ்டார் சீனியர்ட்ட இது அபைஸை ஃபுல்லாக சீல் பண்ண என்ன வழி இருக்குன்னு. அந்த இடத்துல மொத்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இது பண்ணி டெம்பரவரியாக சீல் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் ட்ரை பண்ணிருக்க அந்த இடத்துல அபைஸ் வந்து அதிகமாக கூடாது அப்படின்னு அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு விஷயம் உருவாகுது. அதுக்குள்ள தான் வந்து சீல் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல. அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு உயிரை விடுறது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ளவர்ஸும் முடியுது. அவர் சொல்கிற இடத்துல நல்ல வேலை நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரி டெம்பிளுக்கு ஒரு ஸ்வாட் கார்டு கிடைக்க மாட்டான்னு நினச்சேன், மனுஷங்களுக்கு ஒரு ஸ்வாட் கார்டு கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்ட்டு திடீர்னு ஹீரோ அந்த ஃப்ளவரை பொழந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல சீனியர் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நான் உங்களை வந்து இப்படி வந்து சாப்பிட மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல அந்த அபைசன் நானும் சேர்ந்து கொள்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ண திடீர்னு அந்த இடத்துல உடச்சிட்டு வேற இருந்துருக்கா. ஸோ ஹீரோ கோயில கத்தி எடுத்துட்டு இப்படி வந்து குத்திட்டு அப்படி நின்றுருக்கா. என்னடான்னு பார்த்துட்டு அபைஸோட முழு உருவம் தி உண்மையான அபைஸ் அது பற்றி நின்றுட்டு இருக்கு. ஸோ வந்து காட் பாத் டிஸ்ட்ரக்ஷன் உருவான பியூரான டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி நான் என்னதான் வந்து இந்த இடத்துல லைட் கார்டே இருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பாக உங்களை வந்து கொல்ல போகிற அப்படின்ட்டு உங்களெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது சொல்லிருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து சொல்கிறான் அந்த இடத்துல அபாய்ஸ் உங்க கண்ணை தனது நல்லா பாரு அப்படின்ட்டு அவனை பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீ சொல்கிற பற்றியா உனக்கு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ மக்கள் எங்கள் இடத்த சேர்ந்து எட்டர்னல் ஹீரோஸ் எல்லாருமே வந்து இதுக்காக போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொண்டாங்க அப்படின்ட்டு அவனை பேசிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் எல்லா எட்டர்னல் ஹீரோஸும் இவ்வளோ நல்லா அவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு உன்னை முழுசாக கொல்ல வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்க நேரத்தில். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இறந்த ஒரு ஹீரோ அவங்களோட சோல் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஸோ நம்ம ஹீரோ பற்றி பேசு அவன் ரொம்பவுமே நம்பிக்கையானவன், அவன் தைரியமானவன், அவன் நேர்மையானவன் அப்படின்ட்டு அவன் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி சொல்லிருக்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர்கி அவன் சொல்லிருக்கான் அந்த இடத்துல வந்து பேட்டிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. அந்த அபாய்ஸ் உங்களால் என்ன கொல்ல முடியாது நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம சீனியர் வந்து பேசுகிற இடத்துல சின்ன பையன் உன்னோட பேரை கேட்க கூட எனக்கு வந்து டைம் இல்லை, ஆனால் நீ ஆல்ரெடி என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், மனுஷங்களுக்காக நீ போடுறது ரொம்ப பெருமையான விஷயம், உனக்கு நான் என்னோட க்ரௌனை தரேன் அப்படின்ட்டு அவரோட க்ரௌன் அந்த க்ரௌனை யூஸ் பண்ணி ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல. சரி இந்த அபாய்ஸோட கதையை முடி போட்டு கொய்யால எல்லாரோடைய பவரை பார்த்தா ஹீரோ ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல பெரிய ஸ்லாஷாக நடிக்கிறான். ஈவன் சீனியரியா 2 பேரும் மாற்றி மாற்றி காமிச்சு அந்த ஸ்லாஷில் அந்த அபைஸோட பவர்
கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகிட்டுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஹீரோ உங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அவன் புள்ளையே வந்து இந்த இடத்துல வந்து ஸோ பியூர் ஒயிட் பிளேட் எல்லாரும் கொண்டு இருப்பாரு அபேஸோட எண்ணிச்சதுனால அவனும் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பான், அங்கேயே வந்து வெடிச்சு செத்துருப்பான். ஸோ ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உயிரோட வந்து இருக்காரு, இந்த பேட்டிலையும் ஜெயிச்சிட்டு அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தா அந்த அபேஸையும் போட்டு பொறிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த பேட்டில் வீடியோஸில் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இதை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சீனியரி அவரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மறைஞ்சிடறாரு அந்த இடத்துல. ஸோ ஒரு மறைஞ்சவனே ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த க்ரௌன் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஸ்டார் பேர் கரேஜ் அப்படின்னு அங்கே இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறான். அந்த லைட் எனர்ஜி, அந்த கோல்டன் எனர்ஜியில். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு பேர் வந்து கரேஜ்னு அந்த ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அவனோட ஸ்வாட் வந்து ஒரு பிளட் துளி வந்து விடும். திடீர்னு அது ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்துருக்க தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டிட் கிரிஃபின் அவர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருப்பாரு. அவர் சொல்கிற இடத்துல ஸோ இந்த எனர்ஜியுமே வந்து எனக்கு தேவைப்பட்ட எனர்ஜி தான். நீ இந்த அபைஸை கொண்டதுக்காகவே சகோதரா உனக்கு நான் மடி சூடுறேன், உனக்கு நான் வந்து இந்த க்ரௌனை நானே போட்டு வர்றேன் அப்படின்னு தலைவரை பார்த்து இறங்குறாரு இந்த இடத்துல. உன்னோட பவர் அதிகரிச்சுக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு நீ தகுதியானதா அப்படின்னு. ஸோ ஹீரோட ஸ்டார் க்ரௌனை எடுத்து நம்ம ஹீரோ தலையில் மடி சுட்டிருப்பார் அந்த இடத்துல. ஸோ வந்து காடோட கடவுளாக பாதையில் நம்ம மீட் பண்ணலாம் சகோதரா அப்படின்ட்டு அவரு கிளம்பிருக்க. ஹீரோக்கு இப்போ தான் சுயநலவுது, என்னடா ஏதோ டிஃப்ரெண்டாகிற மாதிரி ஹீரோ உணரா ஒன்று தெரியல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்போ பார்த்தா வந்து சரியான டென்ஷன் இருக்கேன். நான் மனுஷங்க 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அவனு டென்ஷன் அந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக அவன் தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். அவன் வந்து வளர்ச்சி நான் கண்டிப்பாக தடுத்தாகணும் அப்படின்ட்டு. சரி ஓகே நீ என்ன பண்ணுற அப்படின்னா 5 பேட்டில் சைமல்டேனியஸாக வந்து உருவாக்குற, ஒவ்வொரு மேட்ச்லேயும் 10 பேர் உள்ள இறக்குற அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமான சோல்ஸை பற்றி எடுக்க ஆரம்பிக்க சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல ஹீரோக்கு நெருக்கமான எல்லா சோல்ஸும் இது பண்ணி இவங்களை வந்து யாராவது வந்து கண்டிப்பாக செத்தே ஆகணும், அப்போ தான் வந்து அவனோட அது கான்சன்ட்ரேஷன் ஒட்டையின் இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் ஸ்டார் டிமன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ வந்து கண்டிப்பாக அவனை நம்ம கொண்டாகணும் அப்படின்ட்டு இருக்க. ஸ்டார் டிமன் சொல்ல இடத்துல என்னோட ப்ராஃபஸி பவரை யூஸ் பண்ணி இவங்களை கண்டிப்பாக ஒருத்தரை என்னால் சாவடிக்க முடியும், அவங்களோட விதியை என்னால் மாற்றி அவங்க சாகிற மாதிரி எழுத முடியும், அவங்க கண்டிப்பாக செத்துருவாங்க அப்படின்ட்டு அதில் இருக்கிற ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக இதில் ஒருத்தர் இறந்தே வந்து ஆவாங்க, இவங்க எல்லாரையும் கொல்ல முடியல, என்னோட பவர் வச்சு ஒருத்தர் விதியை மாற்ற முடியாது. ஒருத்தரோட அந்த கிறிஸ்டல் அந்த விதியை பார்த்தா அவர் ப்ரெஷர் கொடுத்து கிராக் விட்டுக்கிட்டு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபவ் சொல்லிட்டு அந்த இடத்துல லாங்கோச்சன் கண்டிப்பாக சீக்கிரமாக ரெடியாரான் இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கல்லறையை பற்றி நாங்கள் வந்து இருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம சீனியர் ஈவோட இதுமே இருக்கும். இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான் கண்டிப்பாக இது எல்லாம் முடிஞ்சோடனே உங்கள் எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், ரொம்பவே நன்றி சீனியர்ஸ் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களை வந்து நான் மறக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் சீனில் கையரோட ஞாபகம் வரும், கையர் நீ கண்டிப்பாக வந்து எனக்காக நீ வந்து வெயிட் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கையெடு சொல்லிட்டு அடுத்த இடத்துல ஹீரோனை கண்டுபிடிச்சாகணும். அடுத்த இடத்துல 3rd இடத்துல ஹீரோனை கண்டுபிடிச்சி என்னோட க்ரௌனை 4th க்ரௌனை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு முடியுது கைஸ். ஸோ இந்த எபிசோட் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த எபிசோடு கோய்க்கால அப்படி இருக்கும், சரியான எபிசோடு தரமான எபிசோடு. அதுக்கு அடுத்த எபிசோடும் ஒரு லவ்வும் கலந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து மாசாவும் இருக்கும். அந்த எபிசோட் 2 எபிசோடுமே அடுத்த 2 எபிசோடுமே ரொம்ப பயங்கரமான எபிசோட். ஸோ அடுத்து என்னடா BDDS நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் டைம் ஆகட்டும் நம்ம படம் போடுவோம். ஷாலோ ஸ்டார் பயங்கர வெறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஹுயான்போ நம்ம மாஸ்டரை கொன்னவனை ஹீரோ பழி வாங்கியிருப்பான்னு சொல்கிறதோட பார்பிட்டா பழி வாங்கியிருப்பான் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் ஷாலோ ஸ்டார் வெயிட் பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க.